ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருவேப்பிலை ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள் அரிசி. நான் இன்றைக்கி நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு 5 கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால், இப்போ காமிச்ச அளவு தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தக்காளி 1, அப்புறம் கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு. கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெரிய ஆனியனை 2 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டாணியை நல்லா சுடு தண்ணியில் 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. அப்புறம் சோயா, இதை நல்லா ஊற வச்சு தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு கட் பண்ணி தயிர் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் தயிர் சேர்க்குறனால. உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு இப்போது குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஹெல்தியான ரைஸ்னால் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். அதில் கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 5 கிளாஸ் தண்ணிக்கு 10 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் அரிசிக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோடு சேர்த்து 10 கிளாஸ் எடுத்திருக்கேன் 5 கிளாஸ் ரைஸ்க்கு. இப்போது ஆயில் ஹீட் ஆகி இது ஏலக்காய் கிராம்பு பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் பட்டாணி 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மசியட்டும். தக்காளி நிறையா சேர்க்க வேண்டாம், 1 தக்காளி சேர்த்தா போதும். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இப்போது இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோயாவை சேர்த்துக்கோங்க. அதாவது மீன் மேக்கர் சேர்த்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். தண்ணி சேர்க்காமல் அதுவே நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட கசப்புத்தன்மை போகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம ரைஸில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. அந்த ஆயில் மேலே தெரியுது பாருங்கள். இப்போது நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கோம். பட் அதில் உள்ள ரைஸ் தனியாக வச்சுட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அது கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது எல்லாம் மிக்ஸ் ஆகும். பெரட்டி விட்ட பிறகு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போது நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் குண்டு போட்டிருக்கணும். பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் போதும். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான கருவேப்பிலை ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ரெசிபி.